சென்னையில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்ததாக 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று சென்னை மும்பை இடையே ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடந்தது. இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ததாக 11 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 31 டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ததாக திருவல்லிக்கேணி போலீசார் 9 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அதே போல சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்து 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மொத்தம் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எழும்பூரில் கல்லூரி மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஸ்பான்சர் டிக்கெட்டை எடுத்து வந்து அதனை ஆன்லைனில் விற்பனை செய்ய முயன்ற கல்லூரி மாணவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டார்கள். அந்த கண்காணிப்பில் தான் தற்போது 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து 31 டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 53,000, அதாவது டிக்கெட் விற்பனை செய்த பணமான 53,000 பணத்தை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.